ஹாய் ஆல் சிஸ்டர்ஸ், என்னோட பேர் அன்லக்ஷ்மி. ஆரிஃப்ளேம் இப்போ வந்து நான் டேரக்டர் பொசிஷனில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஃப்ளேம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நிறைய பெண்களோட கனவு நிறைவேற்றிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃபை டோட்டலாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒரு பொண்ணு. நார்மலாக இந்த ஃபீல்டில் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், இன்றைக்கி என்னோட லைஃப்பில் ஆரிஃப்ளேம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக ஆரிஃப்ளேம் நியூ ஐடி போகிறவங்களுக்கு இருந்தாலும் சரி, ஆரிஃப்ளேம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் அன்லக்ஷ்மி. நான் வந்து சிவகங்கை. இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எனக்கு ஐடென்டி அப்படின்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து ஒரு டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இல்லை. நான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு தான். எப்படின்னா வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கே ஃபேமிலிட்ட பெர்மிஷன் வாங்கி யாராவது கூட கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நார்மல் பொண்ணு தான். ஸோ எனக்கு வந்து பெருசாக எப்படி சொல்கிறதுனா அடையாளம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணும்போது என்னோட நிலைமை பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் செல்ஃப் யூஸ்க்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டால் கூட நான் என்னோட ஹஸ்பண்டே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் நான் இருந்தேன். பிகாஸ் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி வேறு. ஸோ நம்மகிட்ட வந்து டேரக்ட் அமௌண்ட் கூட வராது. அப்படி நம்ம இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணும்போது 8 month பேபி இருந்தான். அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டதுனா கூட நான் என்னோட ஃபேமிலியில் தான் யார்கிட்டயாவது வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் அப்போ எனக்கு அது ஒரு உறுத்தலாக இருந்தது. நம்ம வந்து நம்மளோட தேவைக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்றா நம்ம கையில் காசு இருந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் மட்டும் தான். நமக்குன்னு தனிப்பட்டு ஒரு 2000 மாதம் இருந்தால் போதும், அவ்வளோதான் எதிர்பார்த்து வந்தேன். ஸோ இப்போ என்னால் நம்ப முடியல. ஆரிஃப்ளேமில் வந்து இன்றைக்கி என்னோட மந்த்லி இன்கம் 30,000க்கு மேலே இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து பெரிய தேங்க் வந்து நான் ஆரிஃப்ளேமுக்கு தான் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி இந்த சொசைட்டியில் படிக்கலை, பணம் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, ரெக்கமெண்டேஷன் இல்லை, இது எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, உங்களால் உங்கள் லைஃப்பை மாற்றிக்க முடியும், நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஜாபை கொடுத்து ட்ரைனிங்கை கொடுத்து உங்கள் லைஃப்பை மாற்றி காட்டுறோன்னு சொல்கிற இடம் ஆரிஃப்ளேம் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. அதுவும் இது எல்லாருக்குமே சொல்கிற, எல்லா பெண்களுக்குமே கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் ஆரிஃப்ளேம். இன்றைக்கி என்னோட லைஃப் மாறின மாதிரி கண்டிப்பாக எல்லா பெண்களோட லைஃப்பும் மாறும். இதுக்கு வந்து பெரிய எலிஜிபிலிட்டின்றது ஒன்றும் இல்லை. 18 வயசு நம்ம நம்பி இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளோட வந்து லைஃப்பை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களால் ஆரிஃப்ளேமில் சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ என்னோட லைஃப் எப்படி மாறிச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷேர் சாட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் வந்து ஆரிஃப்ளேம்குள்ள ஜாயின் பண்ணேன். எனக்கு இந்த வேலையை கொடுத்தவங்க தேன்மொழி மேம். அவங்க வந்து சென்னை, அவங்களுடைய விளம்பரம் பார்த்து தான் நான் வந்தேன். கரெக்டாக லாஸ்ட் இயர் மே மந்த் வந்து நான் ஜாயின் பண்ணேன். இப்போ 1.5 years அந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 200 something தான் என்னோட இன்கம் இருந்தது. ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கிட்டேன், என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வாங்கினாவே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருந்து வெளியில் போக தேவையில்லை. ஒருத்தவங்க வீட்டில் இருந்து 4 to 5 மணி நேரம் டைம் கொடுக்கறது மூலியமா இன்னைக்கு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறவங்கள விட அதிக இன்கமும் ரெகக்னேஷன் அப்படி சொல்றது, இந்த வேர்ல்டே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாட முடியுமா அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் லைஃப் எல்லாமே நமக்கு ஆரிஃப்ளேமில் மட்டும்தான் பாசிபிள். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட மைண்டில் இருந்தது. ஓகே, நம்ம தேவைக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது மூலியமாக நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது. நமக்கு இதில் எந்த லாஸும் இல்லை. நம்ம யார்கிட்டையும் போய் எந்த பணமும் பே பண்ண போகிறதில்ல, யார்கிட்டையும் அமௌண்ட் வாங்க போகிறதில்ல, நம்ம யாருக்கும் அமௌண்ட் கொடுக்க போகிறதில்ல. இந்த பிஸ்னஸோட பெரிய கான்செப்ட் எனக்கு பிடிச்ச விஷயம், நீங்கள் ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணி அவங்கள இன்கம் வாங்க வச்சு நீங்கள் வளர போறீங்க. அதாவது நம்ம யார்கிட்டயும் பணம் ஏமாற்ற போகிறதில்ல, இந்த வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வந்து நம்ம மேலே வளரப்போம். ஸோ ஃபினான்ஷியலாக நம்ம 4 பொண்ணுங்களை உருவாக்கி சப்போர்ட் பண்ணி நான் மேலே வரப்போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாயின் பண்ணிட்டு பிஸ்னஸ் பற்றி 7 வயசு மீட்டிங் மூலியமாக அட்டன் பண்ணி கற்றுக்கிட்டேன். என்ன மட்டும் தான் நம்பினேன். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க, நம்ம முன்னேறோம் அப்படின்னா நமக்கு எந்த லாஸும் இல்லைல்ல அப்படின்னும் போது ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் இதை மைண்டில் எடுத்துக்கல. என்னோட லைஃப் மாறணும், நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே நான் பண்ண போகிறது என்னோட டைம் நிறைய கொடுக்க போகிறேன், கற்றுக்க போகிறேன், அதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நமக்கு எந்த லட்சமும் இல்லை, ட்ரை பண்ணணும் இப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட்டில் வந்தேன். இன்னைக்கு என்னோட அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீரோவாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஸ்டார்ட் பண்ணேன்னா இன்னைக்கு வந்து டைரக்டர். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மேனேஜர் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பேங்க் மேனேஜருக்கு கூட கிடைக்காத அளவுக்கு ரெகக்னேஷன் வந்து ஆரிஃப்ளேம் கொடுக்குறாங்க. சென்னை வடபழனி மணிமஹால் டி நகரில் தான் வந்து இது நடந்தது. ஸோ ஸ்டேஜ் ரெகக்னேஷன், அந்த வீடியோஸ் அந்த பிக்சர்ஸ் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே 15%, 18%, 12% சர்டிஃபிகேட்கான மேனேஜர்ஸ். தென் இன்னைக்கு என்னோட பெரிய அடையாளம், ஓகேவா, என்னோட சீனியர் மேனேஜர். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னோட பெரிய ட்ரீம் இந்த சீனியர் மேனேஜர் டைட்டில். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு என்னோட பொசிஷன் அப்படின்னு ஆரிஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா டைரக்டர். ஸோ யோசிச்சு பாருங்க, உங்களை மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நம்மளால நம்ம லைஃப்பை மாற்றிக்க முடியும்னு நம்பினா கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே இதை விட பெரிய வாழ்க்கை வேறு எந்த ஃபீல்டுலையுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்கீகாரம் எல்லாமே ஆரிஃப்ளேமில் பாசிபிள். ஸோ தெரியுதா உங்களுக்கு கிளியரா? ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அவார்டு, அதுவும் நான் எதிர்பார்க்காத இடத்துல ரொம்ப ஒரு 1000 பேர் மத்தியில் எனக்கு இந்த அங்கீகாரம் கிடச்சிச்சு. ஸோ எல்லாருக்குமே இருக்குது, முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வெல்னஸ் அச்சீவர், நம்மகிட்ட இருக்க ஹீரோ ப்ராடக்ட் ஆரிஃப்ளேமில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். நிறைய பேர் நம்ம சேல்ஸா அப்படின்னு கேட்குறோம், ஓகேவா. ஆரிஃப்ளேம் வந்து சேல்ஸ் கிடையாது. ஆனால் அப்படி வந்து நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு கூட ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பொருள் விற்றா கூட உங்களுக்கு கிடைக்காத ஒரு இடம், கிடைக்காத ஒரு மதிப்பு ஆரிஃப்ளேமில் இருக்குது. ஆனால் இது சேல் கிடையாது. ஸோ இது வந்து வெல்னஸ் அச்சீவர்னு சொல்லிட்டு ஆரிஃப்ளேமில் கொடுத்தாங்க. நம்மளோட ஹீரோ ப்ராடக்ட், நம்மளோட வெல்னஸில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்து என்னோட டீமில் எடுத்து இன்னைக்கு எங்களோட மேம் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால ப்ராடக்ட்டோட எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் மூவ் பண்ணோம். இன்னைக்கு எனக்கு வெல்னஸ் அச்சீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆரிஃப்ளேம்.
இந்த லைஃப் கொடுத்ததுக்கும் சரி, எனக்கு இவ்வளோ பெரிய ஐடென்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கும் சரி, தேங்க்ஸ் டு ஆரிஃப்ளேம். டியர்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஃபீல்டை பற்றி எதுவும் தெரியாமல் இப்போ தான் ஐடி போட போகிறீங்களா? உண்மையாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணோட திறமையை பார்த்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கம்பெனி ஐடி கொடுத்து உங்களோட லைஃபை மாத்திர இடம் ஆரிஃப்ளேமை தாண்டி இந்த வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு இந்த அவார்ட்ஸ் மட்டும் கிடையாது, கேஷ் அவார்ட் 75,000 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கும் சேர்த்து வந்து பேங்காக் 2 டிக்கெட் நான் குவாலிஃபை ஆயிருக்கேன் ஃபாரின் கான்ஃபரன்ஸ். நம்மளோட லைஃப்ல ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா இருந்தால் நம்ம வந்து வீட்டில் கெஞ்சிட்டு இருப்போம், அங்கே அதை கூட்டிட்டு போங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆரிஃப்ளேம்ல வந்து தலைகீழா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின்க்கு என் ஹஸ்பண்டை நான் கூட்டிட்டு போவேன். இந்த மாதிரி ஒரு லைஃப் எங்கே இருக்கு சொல்லுங்க? தென் ஸ்பெயின் கான்ஃபரன்ஸ்க்கு நான் குவாலிஃபை, நியூஸ் லெட்டர்ஸ்ல என்னோட நேம் வந்து இன்னைக்கு டெஸ்டிமோனியோட வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு luxury லைஃப், ராயல்ட்டி இன்கம் நமக்கு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஆரிஃப்ளேம்ல மட்டும் தான் பாசிபிள். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க லைஃபை மாற்ற முடியலனா வேற எங்கேயும் நம்மளோட நம்ம லைஃபை மாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம யாராவது டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் இருக்க போறோம். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான். ட்ரை பண்ணுங்க, உங்களோட லைஃப் கண்டிப்பாக மாறும். ஆல் தி பெஸ்ட்.